அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஐக்கிய நாடுகள் சபையோட கட்டமைப்புக்குள்ள 1946 செயல்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனித உரிமைகள் கவுன்சிலாக 2006 இது பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தால் அதோட பணிகளுக்கு இது மிகவும் உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐநாவின் முதன்மையான அமைப்பாகும்னு சொல்கிறாங்க. இது மனித உரிமைகளோட மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கும் இது சர்வதேச மன்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2006 மார்ச் 15 தேதி அப்போ ஐநா பொது சபையானது இந்த ஆணையத்தோட பேரை ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறதுலேருந்து மாற்றி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலாக மாற்றுவதற்கு இது பெரும் அளவில் வாக்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1946 முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் 2006 மாற்றப்படும் வரை ஐக்கிய நாடுகள் சபையோட ஒட்டுமொத்த கட்டமைப்புக்குள்ளே இது செயல்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலோட துணை அமைப்பாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐக்கிய நாடுகளோட மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையரோட அலுவலகம் மூலம் அதோட பணிக்கு இது உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனித உரிமைகளை மேம்படுத்துவதனால பாதுகாப்பதனாலையும் அக்கறை கொண்ட ஐநாவின் முதன்மை பொறிமுறை மற்றும் சர்வதேச மன்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1948 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை இது வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடலோட நற்பெயர் காலப்போக்கில் சர்ச்சைக்குரியதாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஐக்கிய நாடுகளோட மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் ஆணையமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.